ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எக்ஸலில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேட்டு சோர்ஸ் டேட்டில் ஒரு டேட்டை டைப் பண்ணுறோன்னா இங்கே ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் 1 to 30 days இல்லை 1 to 31 days வந்து அப்பியர் ஆகணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இந்த செல்லில் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதில் ரோஸ் ஆர்குமெண்ட்டும் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டும் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸில் 31 நம்பர்ஸ் கொடுத்தோம்னா 1 to 31 days 1 to 31 நம்பர்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசி டேட்டை கொண்டு வர்றதுக்கு ஈக்குவல் டு EO மந்த். அதில் ஸ்டார்ட் டேட் ஆர்குமெண்ட்டில் இந்த டேட்டை கொடுத்துட்டு கமா 0 கொடுத்தா கரண்ட் மந்த் வரும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டோம்னா கடைசி டேட் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான் இருக்கும், அதனால் மேலே சீரியல் நம்பராக வந்திருக்கு. இப்போ இந்த முழு டேட் வேண்டாம், அதுலேருந்து டேட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதனால் டே ஃபங்க்ஷன். இப்போது எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்துட்டோம்னா அந்த டே மட்டும் டே மட்டும் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா மேலே ரிசல்ட் தெரியும் 30. இப்போது சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ரோஸ் ஆர்குமெண்ட் வந்து இப்படி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரோஸ் ஆர்குமெண்ட் 30ங்கிறது ரோஸ் ஆர்குமெண்ட்டுக்கு வந்துடுது. இப்போ கமா கொடுத்து காலம்ஸை ஒமிட் பண்ணிட்டோம்னா 1 தான் டிஃபால்ட்டாக. இப்போ மறுபடியும் கமா கொடுத்துட்டு EO மந்த் ஃபங்க்ஷன், அதில் ஸ்டார்ட் டேட்ன்ற ஆர்குமெண்ட்டில் இந்த டேட்டை கொடுத்துட்டு கமா 0 கொடுத்தா கரண்ட் மந்த் வந்துடும். அது கொடுக்காம -1 கொடுக்கலாம், ப்ரீவியஸ் மந்த் போயிடும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு டேட்டை ஆட் பண்ணி இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த 1 to 30 days அப்பியர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏதாவது டேட் டைப் பண்ணுறோன்னா டைப் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுக்குறோன்னா அதனுடைய ஃபுல் டேஸ் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. 1 to 31 days அப்பியர் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம EO மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.